ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி என்னென்னா மியான்மர் நாட்டை பற்றி பார்ப்போம். மியான்மர் நாட்டோட பார்டர்ஸ் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ், தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா இதெல்லாம் வந்து பார்டர்ஸை ஷேர் பண்ணிட்டு இந்த சைடை வந்து சைனாவும் ஷேர் பண்ணிட்டு மியான்மரோட கரன்சி பர்மா கியாத். ஒரு கியாத் வந்து 26 ப்ரைஸு. ஆனால் மியான்மரோட பழைய நேம் வந்து பர்மா தான். இப்போ நிறைய பேர் பர்மா தான் சொல்லிட்டுருக்கோம். மியான்மரில் வந்து பார்த்திங்கன்னா யங்கூன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. மியான்மரோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இது மட்டும் தான் மியான்மருக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. மியான்மரோட கேபிட்டல் சிட்டி பார்த்திங்கன்னா யங்கூனு. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு வந்து நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மியான்மர் ஏர்போர்ட் வந்து எல்லா நாட்டோட ஃப்ளைட்ஸும் வருது. இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, லாவோஸ், கம்போடியா, தாய்லாந்து, சைனா எல்லா நாட்டோட ஃப்ளைட்ஸ் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கார்கோவில் கூட இவங்க வந்து நல்லா சம்பாதிச்சிருக்காங்க. இவங்க வந்து முக்கியமான இந்த நாட்டோட வருமானம் இதில் வருது பார்த்திங்கன்னா விவசாயம், டூரிசம், அதுக்கப்புறம் வந்து இப்போ ஏற்றுமதி இறக்குமதி தான் சம்பாதிச்சிருக்காங்க. அதாவது வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தான் சம்பாதிச்சிருக்காங்க. அது மியான்மரில் விளையிற பொருட்கள், அரிசி, காய்கறிகள், அப்புறம் சர்க்கரை எல்லாம் வந்து பல நாட்டுக்கு வந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதில் நல்லா சம்பாதிச்சிருக்காங்க. மியான்மரோட ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் கூட இருக்குது, லாங்குலாம் கூட இருக்குது. நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி லாங் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மியான்மர் ஏர்போர்ட்லேயும் இங்கே லாங் இருக்குது. மியான்மரில் பார்த்திங்கன்னா பர்மீஸ் உமன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ரெஸ் போட்டுட்டு எவ்வளோ சூப்பராக இருக்காங்க. இங்கே பாருங்கள். மியான்மரோட ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் இங்கே கிடைக்கும். இந்தியன் ஃபுட் இருக்குது, அது பார்த்திங்கன்னா தமிழ் ஃபுட்டாக இருக்குது. தோசை, இட்லி, பரோட்டா, சப்பாத்தி எல்லாமே இருக்குது. அது மட்டும் ஜெயின் ஃபுட்டும் கிடைக்கும். மியான்மருக்கு நீங்கள் டூர் போனால் கூட நீங்கள் எல்லா ஃபுட்ஸும் நீங்கள் சாப்பிட்லாம். இந்தியன் ஃபுட்டு கூட அங்கே நிறைய அவைலபிள் இருக்குது. தமிழ் ஃபுட்டு முக்கியமாக அவைலபிள் இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பர்மா அத்தோ போட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அத்தோ போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்கன், மட்டன்லாம் வச்சு போட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் மியான்மரோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அத்தோ தான். அதான் பர்மா ஃபுட்டு அத்தோ தான். அதாவது நம்ம ஊரில் கூட அத்தோ கடைகள்லாம் இருக்குது. பர்மா அத்தோ கடை, அந்த அத்தோ கடை அப்படிலாம் வச்சுருக்காங்க. ஏன்னா பர்மாக்காரங்களும் இதில் வந்துருக்காங்க. பர்மா சென்னையிலேயும் வந்துருக்காங்க. அதுதான் பர்மா ஃபுட்டு. ஆனால் அத்தோ இது பண்ணால் அது வந்து இந்த நாட்டோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. இங்கே பாருங்கள் முட்டை அத்தோ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். மியான்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஊர் இந்தியாவில் தான் கல்கட்டாலேருந்து நீங்கள் மணிப்பூர் போய்ட்டு மணிப்பூர் வழியாக நீங்கள் வந்து மியான்மருக்கு போகலாம். இங்கே பாருங்கள் இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் போகலாம். ஏன்னா இப்போ பார்டர் வந்து இப்போது ஓப்பனில், ஏன்னா வந்து இப்போ மியான்மரில் நடக்கிற அந்த கவர்மெண்ட் ப்ராப்ளம்னால இது பண்ணுறது. மியான்மரில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மிலிட்ரி ரூல், அதாவது ராணுவ ஆட்சி நடந்துகிட்ருக்கு. இங்கே பாருங்கள் இந்த ரூட்டில் தான் வந்து நம்ம மியான்மர் போனோம். இந்தியா வழியாக அந்த பார்டர் வந்து அது இந்த வழியாக வந்து நம்ம மியான்மர் போனால் அந்த பார்டர் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த பார்டர் வழியாக நிறைய தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா வரைக்கும் கூட போகலாம் நீங்கள். ஆனால் இந்த பார்டர் வரை க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் மியான்மரோட பிரசிடென்ட் பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ஆங் சாங் சூக்கி. இவங்க தான் வந்து மியான்மரோட பிரசிடென்ட். மிலிட்ரி ரூல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த அம்மா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்துலேருந்து இவங்க வந்து சாதாரணமாக இதில் ஆரம்பிச்சு எம்எல்ஏ தான் ஆரம்பிச்சு இப்போ பிரசிடென்ட்லேயும் ஆகிருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த அம்மாவோட அராஜகம் ஆட்சி ரொம்ப இதாக இருக்குது. இவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர். அவளும் ராணுவ ஆட்சி நடத்திட்டுருக்காங்க. இந்த அம்மாவும் இவ்வளோ சேர்த்து ராணுவ ஆட்சி பண்ணிட்டுருக்காங்க. அது மக்கள் வந்து நிறைய பேர் எதிர்த்துருக்காங்க. இந்த மாதிரி ராணுவ ஆட்சி நான் மக்கள் ஆட்சி தான் வேணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஆட்சி தான் வேணும், ராணுவத்தை வச்சு இவங்க இது பண்ணி ராணுவ ஆட்சி பண்ணிட்டுருக்காங்க. அந்த ஒரு பிரசிடென்ட் இது பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் மியான்மரோட ராணுவ பலம் வந்து ரொம்ப கொஞ்சம் மீடியமான ராணுவ பலம் தான். நம்ம இந்தியாவில் உள்ள ராணுவ பலம் கிடையாது, கொஞ்சம் ராணுவ பலம் தான். மியான்மருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா, ரஷ்யா, நார்த் கொரியா, ஈரான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து மியான்மருக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கு. மிலிட்ரி ரூலாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. மியான்மரோட கேபிட்டல் சிட்டி இப்போ யங்கூன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரங்கூன் இருந்தது, இப்போ யங்கூன் பேரை மாற்றிட்டாங்க. இங்கே பாருங்கள் பகோடாஸ்லாம் இருக்குது. யங்கூன் வந்து பெஸ்ட்டு சிட்டி டூரிசம் போகிறதுக்கு. ஆனால் நீங்கள் மியான்மர் போனால் நீங்கள் வந்து லேண்ட் வழியாக போக முடியாது, நீங்கள் ஃப்ளைட்டில் தான் போக முடியும். பர்மாவுக்கு சூப்பர் இடம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு. சூப்பர் பிளேசஸ்லாம் இருக்குது, நிறைய பகோடாஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான இடங்கள்லாம் இருக்குது. சூப்பர் இடம்லாம் இருக்குது. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள் ரங்கூன் பர்மா எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு. நல்ல ஃப்ளாட்ஸு, சிட்டிஸ், நிறைய கம்பெனிஸ்லாம் கூட இந்த ஊரில் வந்துடுச்சு. டூரிசம் போகிறதுக்கு பெஸ்ட்டான நாடு இதுவும் ஒன்று. இங்கே பாருங்கள் சில்வர் பகோடாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இவங்களோட புத்த மதத்தோட இது இந்த மாதிரி பகோடாஸ் வைக்கிறது. இது பழங்காலத்தில் பகோடா கோயில்களும் நிறைய இருந்திருக்கு. இன்னமும் அங்கே இந்த ஊரில் வந்து பகோடா கோயில்கள் இருக்குது. அதே மாதிரி சோழர்கள் கட்டின கோயிலெலாம் கூட இருக்குது. சூப்பரான இடம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு. இது பேர் தங்க மூலம் பூசப்பட்ட பகோடா. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மசூதிகள் இருக்குது, சர்ச்சஸ் இருக்குது. இதுவும் பிரிட்டிஷ் காலனியாக தான் இருக்குது. அதை பிரிட்டிஷ் ஆண்டுருக்காங்க இந்த இடமும். தமிழர்கள் எப்படி அங்கே போனாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து தமிழர்களில் ஒரு அடிமையாக கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வேலை செய்கிறதுக்கு, ரயில்வே வேலை செய்கிறதுக்கு, அப்புறம் இந்த மின்சாரம் அதாவது எலக்ட்ரிசிட்டி வேலை செய்கிறதுக்குலாம் நிறைய பேர் அடிமையாக கூட்டு போனாங்க. தமிழர்கள் அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. அதனால தான் பர்மா தமிழர்கள்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் கோயிலெலாம் கூட அங்கே நிறைய இருக்குது. இப்போ வர வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. இது பார்த்திங்கன்னா இங்கே தமிழ் ஹோட்டல்ஸ்லாம் கூட இருக்குது. இது பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில். இது வந்து பார்த்திங்கன்னா 1871 அதாவது 1871 பர்மா தமிழர்கள் கட்டின கோயில். இது ரொம்ப அழகான கோயில், நல்லா பெரிய கோயில். இது வந்து 200 வருஷம் பழமையான கோயில். இது இங்கே பாருங்கள், இங்கே வந்து பெருமாள் தான் இங்கே வந்து
சாமியாக இருக்காருங்க பெருமாள். அப்புறம் லக்ஷ்மிக்கு சன்னதி இருக்குங்க பாருங்கள் பெருமாள். அது மாதிரி தான் தேர் திருவிழாலாம் கூட நடக்கும். அப்புறம் வீதி உலா நடக்கும். பெருமாள் உள்ளே இருக்கார். அப்புறம் ஐகிரிவாசி நரசிம்மன் சாமிங்கெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய தமிழ் கோயில். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தா பர்மா காளி டெம்பிள். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1880 கட்டின கோயில் பர்மா காளி கோயில். இது வந்து காளி அம்மன் டெம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா பர்மா தமிழ், அதாவது நம்ம ஊர்லேருந்து தமிழர்கள் அவங்க கட்டின கோயில் இது. அதனால் இந்த பர்மா தமிழ் காளி கோயில் தான் பேர் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோயில் நல்லா இருக்குது. உள்ளே வந்து சாமிங்கெல்லாம் இருக்குது. சாமி சன்னதிங்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாம் பார்க்கறதுக்கு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர் இந்த இதெல்லாம் வைக்கிறதுக்கான இடம் இது. இங்கே பாருங்கள். அப்படியே புறாக்கள்லாம் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது ஐயப்பன் கோயில். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பழங்கால கோயில் தான். இவங்க கட்டின கோயில் தான். நம்ம தமிழர்கள் போய் கட்டின கோயில் இதெல்லாம். ஆனால் தமிழர்கள் வந்து அந்த நாட்டில் வந்து நல்லா வேலை செஞ்சாங்க, நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன வார் அப்புறம் இந்த மாதிரி பொருளாதாரனால தமிழர்கள் அங்கே தான் அனுப்பப்பட்டாங்க. இன்னமும் தமிழர் அங்கே நிறைய இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மியான்மர் இந்தியா பார்டர் வழியாக கூட தமிழர்கள் ஏரியா நிறைய இருக்குது. தமிழ் பேசுகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தெருக்கள் இங்கே பாருங்கள். ஸ்ட்ரீட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேயே நிறைய தமிழ் கடைகள்லாம் வச்சுருக்காங்க. தமிழர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு கடை, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை, சாப்பாடு கடை, ஸ்ட்ரீட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் நிறைய கடைகள்லாம் வச்சுருங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம். இது வந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட். இங்கே கூட தமிழர்கள் வச்சு எங்கே பாருங்கள் இந்த போட்டில் வந்து மார்க்கெட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும். சாப்பாடு, அதுக்கப்புறம் பூ, பழம், காய்கறிகள், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் குட்ஸு அது எல்லாமே கிடைக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி போட்டில் தான் போகணும். ரங்கூன்னு ஒரு படம்லாம் கூட எடுத்துருக்காங்க நம்ம இதில். அது வந்து பார்த்திங்கன்னா கௌதம் கார்த்திக் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அந்த படம் கூட இங்கே எடுக்கல அது, ஆனால் தாய்லாண்டில் எடுத்தாங்க. இந்த ரங்கூன் பேர் வச்சு இங்கே எடுத்த மாதிரி ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து புத்தா கோயில் பாருங்கள். இது வந்து பழங்காலத்து புத்தா கோயில். இங்கே வந்து தங்க மூலம் பூசப்பட்ட பகோடாஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது இந்த புத்தா கோயில். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாம் பார்க்கறதுக்கு. செம்ம அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த மாதிரி கல்ச்சர்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. கட்டுமானலாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே கூட சோழர்கள் ஆண்டுறாங்க. சோழர்கள் எங்கள் கோயிலில் கட்டாங்க. வர வீடியோவில் பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தங்க மூலம் பூசப்பட்ட அந்த புத்தர் கோயில், புத்தர் சிலைங்கள்லாம் நிறைய அழகாக இருக்குது. உள்ள புத்தர் சன்னதி இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது எல்லாம் பார்க்கறதுக்கு. செம்மையாக இருக்குது. நம்மளும் ஒரு சான்ஸ் கிடச்சா பர்மாவுக்கு போகலாம். இது நம்ம தமிழ் ஏரியா. இங்கே பாருங்கள், தமிழ் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இங்கே தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க. கொஞ்சம் பர்மீஸ் இருக்காங்க. தமிழர்கள் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் தமிழர்களுக்கு வந்து கிடைக்கிற சம்பளம் வந்து ரொம்ப அதிகம் கம்மியாக தான் கிடைக்கிது. ஆனால் இங்கே வேலை செய்கிறாங்க. பழங்காலத்து தமிழர்கள்னால இங்கே இருக்காங்க. தமிழ் படம்லாம் கூட இவங்க பார்க்குறாங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா பகோடா டெம்பிள். நைட் சைடில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்க பலூன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. தமிழர்களுக்கு பேர் போன இடம் தான் இந்த பர்மாலாம். அதே தான் இங்கே கூட நம்ம ஊர்லலாம் கூட சொல்லுவாங்க பர்மா தமிழர்கள் ஏரியா, பர்மா தமிழ் பீப்புள்ஸ் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் கட்டின கோயில். இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக சோழர் மன்னன் கட்டியிருக்காரு. இது கட்டினது வந்து முதலாம் ராஜராஜ சோழன். அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் இங்கே ஆட்சி பண்ணியிருக்காரு. இந்த கோயிலெலாம் கூட இருக்குது. சிவனுக்கு வந்து இங்கே கோயில் கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் புத்தர் கோயிலுங்களும் நல்லா இவர் வந்து இது பண்ணி கொடுத்துருக்காரு. நல்லா சீரமைச்சு கொடுத்துருக்காரு. அந்த போரில் சேதம் அடைஞ்சதுலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயிலெலாம் பார்க்கறதுக்கு. எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். அப்போ ஆனால் சோழர்கள் கட்டுமானம் தான். தஞ்சை பெரிய கோயிலேருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து எவ்வளோ கோயில் கட்டியிருக்காங்க. எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வந்து பாகன் டெம்பிள் பார்த்திங்கன்னா இது வந்து பழங்காலத்து கோயில். இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பகடா செஞ்சுருக்காங்க. அந்த மன்னர்கள் வந்து அப்பயே வந்து 10,000க்கு மேலே பகடா, அதாவது பார்த்திங்கன்னா பகடாஸ்ட்டு அந்த கோபுரம், அந்த மாதிரி கோபுரங்கள் கட்டியிருக்காரு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பகடாக்கள் இருக்குது. இந்த நகரமே அவ்வளோ பகடாக்கள் வந்து 10,000க்கு மேலே பகடாக்கள் வந்து அந்த காலத்தில் சோழ மன்னர்களுக்கு முன்னாடியே கட்டியிருக்காங்களே இந்த இதெல்லாம் பகடா கோயில்னால். அதாவது பார்த்திங்கன்னா 8ஆம் நூற்றாண்டுலேயே கட்டியிருக்காங்களா. அவ்வளோ பகடாக்கள் 10,000 பகடாக்கள் மேலே இருந்திருக்கு அந்த இடம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் ரொம்ப அழகான இடம், சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இங்கே வந்து யங்கூன் போட் ஃபெஸ்டிவல். ரங்கூன் போட் ஃபெஸ்டிவல் பார்த்து இந்த மாதிரி போட் ஃபெஸ்டிவல் வந்து அடிக்கடி அங்கே நடக்கும். இந்த மாதிரி போட்டில் ட்ராகனில் வந்து போட் செஞ்சு இவங்க இது பண்ணுவாங்க. இந்த போட் வந்து பார்த்திங்கன்னா நாட்டோட பொருளாதார சின்னவங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவலாக நிறைய நடக்கும். போட்டில் வந்து பந்தயம் நடக்கும். எப்படின்னா நம்ம கேரளாவில் வந்து போட் பந்தயம்லாம் நடக்கிற மாதிரி போட்டிங் பந்தயம் அந்த மாதிரி நடக்கிற அந்த ஊரில் இந்த போட் பந்தயம்லாம் நடக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது, செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் அங்கே அடிக்கடி கட்டுவாங்க, போட் ஃபங்க்ஷன்ஸ்லாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து புத்தா கோயில் வந்து கோல்டன் புத்தா. இது வந்து பார்த்திங்கன்னா தங்கத்திலே செய்யப்பட்ட புத்தர் கோயில். இது தங்கத்தில் புத்தர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட பூர்வீக சின்ன பர்மாவோட. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது புத்தா டெம்பிள் ரொஹானியா வந்து பார்த்திங்கன்னா இது ரங்கூனுக்கு அத்த சிட்டியான ரொஹானியாலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து எல்லா நாட்டிலையும் வேலை செய்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸு, அமெரிக்காவில் கூட இந்த ரொஹானியாலேருந்து போய் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அந்த மாதிரி இடம் இது. ரொஹானியாவில் பார்த்திங்கன்னா புத்தர் கோயில் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது, படுக்கலாம் இருக்குது புத்தர். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா புத்தர் கோயில். இது பாருங்கள், இது சூப்பராக இருக்குது உள்ளே போயிட்டு வரதுக்கு. அந்த புத்தர் கோயிலோட
இடம் என்ட்ரன்ஸ் நீங்கள் பாருங்கள், 2 சிங்கங்கள் வச்சு உள்ளே இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கலாம், பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், நைட் டைமில் வந்து இந்த கோயிலில் வந்து நம்ம ஏதாவது வேண்டி ஏதாவது எழுதி வச்சா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம ஊர் ஆலமரத்தில் வந்து எழுதி வச்சா நடக்குமோ அதே மாதிரி இந்த ஊர் கோயிலையும் வந்து எழுதி வச்சா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்கலாம் எல்லாம் பார்க்கறதுக்கு. நைட் டைமில் சூப்பராக இருக்குது. நம்மளும் ஒரு சான்ஸ் கிடச்சா நம்மளும் பர்மா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது கூடிய சீக்கிரம் நடக்கும், அது நம்ம போகலாம் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குலாம் பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்கள், இது நைட் டைமில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கோயிலில் மக்கள் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாலாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு ஒரு கண் கொள்ளா காட்சியாக இருக்குது. மக்கள்லாம் வராங்க போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் கூட இங்கே போய் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எழுதி வச்சு தான் நம்ம இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம எதாவது வேணால் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலில் நம்ம எதாவது கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி குழந்தை பிறக்கணும், அப்புறம் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகணும்னு சொன்னால் எழுதி வச்சா இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் போன கோயில் தான் இது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தா பகோடா டெம்பிள். இதுவும் இன்னொரு பகோடா கோயில்கள் நிறைய இருக்குது. ஆனால் பகோடா டெம்பிள்ஸ் வந்து நிறைய இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இங்கே மட்டும் கிடையாது, நீங்கள் பர்மாவில் மட்டும் இல்லை, தாய்லாண்டில் பார்க்கலாம், தாய்லாண்டில் பார்க்கலாம், லாவோஸில் பார்க்கலாம், வியட்நாமில் பார்க்கலாம். அது அவ்வளோ பகோடா கோயில்கள். இது பார்த்தீங்கன்னா மெயின் கோபுரம். இங்கே பாருங்கள், மெயின் கோபுரம் பாருங்கள் எப்படி இருக்குது. எல்லாம் பார்க்கறதுடைய மாயன்ஸ் இது மாதிரியே பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து அரசர் உட்காந்து ஏதோ பேசுவார்னு சொல்லியிருக்காரு. இங்கே மேலே வந்து ஏதோ நிகழ்ச்சி நடக்கும்போது பார்ப்பான்னு சொல்லியிருக்காங்க. இதை எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் 8ஆம் நூற்றாண்டில் ரொம்ப அழகாக இருக்குல்ல எல்லாம் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. எப்படி இந்த மாதிரிலாம் கட்டினாங்கன்னு தெரியல, இன்னமும் நம்மளுக்கு அது புரியல, புரியல அவ்வளோ கஷ்டத்தில் கட்டிடுறாங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா மவுண்டன் புத்தா டெம்பிள். மவுண்டன் புத்தா டெம்பிள் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பளைங்க மட்டும், அதாவது ஜென்ட்ஸ் மட்டும் தான் போக முடியும். லேடிஸ்க்கு வந்து நாட் அலோடு. ஏன்னா வந்து ஆம்பளைங்க போய் தான் இங்கே வந்து வேண்டணும். ஆனால் லேடிஸ் வந்து இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. லேடிஸ் போய் வேண்டாம், வந்து இதெல்லாம் பழிக்காது, வெறும் ஆம்பளைங்க மட்டும் தான் போகணுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தான் போய் அவங்களோட கஷ்டத்தை சொன்னால் அவங்க அது பலன் கிடைக்கும். அது மாதிரி நம்ம வேணா அதுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைவேற்றும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இடம் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பர் இடம். இதெல்லாம் ஒரு காட்ஸ் கிஃப்ட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு இது ரொம்ப அழகாக பர்மாவும் நல்லா இது பண்ணியிருக்காங்க. இப்போ பேர் மியான்மர் மாற்றிருக்காங்க. ஆனால் பர்மா பேர் வச்சு தமிழ்நாட்டில் நிறைய இடம் இருக்குது. பர்மா காலனி, பர்மா குடியிருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்மா பஜார் இருக்குது சென்னையில். அதுக்கப்புறம் பர்மா அத்தோ கடை இருக்குது. அத்தோ வந்து பர்மாவோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, நம்ம அத்தோ வாங்கி சாப்பிட்ருக்கோம். மோங்கியா இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக பண்ணிச்சாங்க இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இது நல்ல பேலஸ் மாதிரி அப்பயே கட்டிட்டாங்க இந்த கோயிலெலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. சோழா டெம்பிள் தான் நம்ம வந்துட்டு, சோழா டெம்பிள் இதான் சோழ கட்டின கோயில் இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்பயே கட்டியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா சோழ மன்னனான 1ஆம் ராஜராஜ சோழன் கட்டின கோயில். ஆனால் 1ஆம் ராஜராஜ சோழன் தான் நிறைய கோயில் கட்டியிருக்காங்க. அப்புறம் ராஜேந்திர சோழன் கொஞ்சம் அவரும் கோயில் கட்டியிருக்காரு. இங்கே பாருங்கள், இதில் வந்து சிவனோட சிலை இருக்கான் உள்ள கொஞ்சம் சிவன் கோயிலில். இது வந்து பார்த்திங்கன்னா போரால் டேமேஜ் ஆகிருக்கு. நிறைய போர் இயற்கை சீற்றத்தால் இது வந்து நிறைய டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் ரொம்ப டேமேஜ் ஆகல, கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, ரொம்பலாம் டேமேஜ் ஆகல. அந்த காலத்தில் எப்படி கட்டிட்டாங்க பாருங்கள், அந்த கல்லெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக அழகாக கட்டிட்டாங்க. செம்மையாக இருக்குலாம் பார்க்கறதுக்கு, செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இது அது உள்ள சிவன் கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சோழர் மன்னர் கட்டின கோயிலில் 1ஆம் ராஜராஜன் கட்டின கோயிலில் இந்த மாதிரி சிவனோட சன்னதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா சிவன் கோயிலும் இருக்குது. ஆனால் அந்த கோயிலில் வந்து இப்போ யாரும் அங்கே போகிறதில்ல, இப்போ வந்து யாரும் பூஜையும் பண்ணுறதில்ல. அவ்வளோ இதுவும் கட்டின கோயில் இப்போ யாரும் பூஜை பண்ணாமல் அப்படி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து புத்தருக்கும் ஒரு இடம் அவர் கட்டி கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு. ஆனால் புத்தர் சிலை கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. இது கொஞ்சம் கிளியராக கவர்மெண்ட் எதுவுமே ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டாங்க. இதை க்ளீன் பண்ணி நல்லா அழகாக இது பண்ணி நல்லா சூப்பராக இது பண்ணலான்ட்டு மியான்மர் இருக்குது. ஆனால் மியான்மரில் வந்து இப்போ ராணுவ ஆட்சி நடக்கிறதால எதுவுமே இப்போ சரியாக கேர் பண்ணுறதில்லை, எந்த ஹெல்ப்பும் பண்ணுறதில்லை. மக்களுக்கு ரொம்ப இது பிடிக்கலன்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு புத்தர் கோயில். இங்கே பாருங்கள், இங்கே வந்து புத்த பிரிஷுகள்லாம் எப்படி போயிட்டுருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் தியானம் பண்ணலாம், நம்ம கஷ்டத்தை சொன்னால் இங்கே வந்து பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளோட வேண்டுனா வந்து நம்மளுக்கு ஆசை நிறைவேற்றினாங்க. இந்த புத்தர் கோயில் உள்ள பாருங்கள், இந்த மாதிரி புத்தர் இதை வச்சு போட்டுட்ருக்காங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு. தமிழர்கள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தமிழ் கிராமங்கள் அங்கே அந்த ஊரில் இருக்குது. இந்த பர்மாவில் பார்த்திங்கன்னா எங்கூர் மட்டும் இல்லை, ரொஹானியா நிறைய இடத்துல உள்ளெல்லாம் கூட நிறைய தமிழர்கள் இருக்காங்க, வாழ்ந்துட்டுருக்காங்க. தமிழர் கோயிலும் இருக்குது, தமிழர்கள் கல்யாணமும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழர்களோட ஃபங்க்ஷனான இந்த இதெல்லாம் கூட பண்ணிட்டுருக்காங்க. இந்த அதுக்கு இந்த ஆடி மாதம், அதுக்கப்புறம் தேர் திருவிழா, காவடி எடுப்பு, அதுக்கப்புறம் பெருமாள்லேருந்து எல்லா சாமியும் பண்ணுறாங்க தமிழர்கள். அந்த உலகம் நாடே கிடையாதுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது தமிழ். இது நெக்ஸ்ட் நீங்கள் பட்லாங் பகோடா பாருங்கள். இது பகோடா டெம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா பட்லாங் பகோடா பாருங்கள், பகோடா கோயில். இது வந்து பழங்காலத்தில் கட்டப்பட்ட, இது இப்போ கட்டப்பட்ட கோயில். இது
இது முன்னாடி வந்து இது இதாப்பா கட்டினாங்க 1980s கட்டின கோயில். இப்போ கட்டின கோயில் இங்கே பாருங்கள், சர்ச் மாதிரி கட்டிட்டாங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குலாம் பார்க்குறதுக்கு. நைட் டைமில் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக இருக்கும். அப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் சிலைகள்லாம் இருக்குது. அப்படியே கொஞ்சம் ஆறு தண்ணிலாம் வரும் இந்த மாதிரி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது நைட்டில் பார்க்குறதுக்கு. அப்படியே பார்க்குறதுக்கு நல்ல காசி மாதிரி இல்லை. நைட்டில் சிலைகள் புத்தர் வந்து இந்த இது பண்ணிட்டு இப்போ 2 புத்தர் உட்காந்துருக்காங்க, மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், இது தண்ணி சைடில் இருக்குது. பேக் இது இன்னொரு இடம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து மியான்மர்லேருந்து தாய்லாந்து போகிற இது இந்த தண்ணி வந்து தாய்லாந்து வரைக்கும் போட்லேயும் போடலாம் நீங்கள் தாய்லாண்டுக்கு. அந்த மாதிரி இடம் இது. நெக்ஸ்ட் இங்கே பார்க்க வேண்டியது ஹார்பர். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா யங்கூனோட ஹார்பர். இது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்பரில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா $8 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து இவங்க வருது இந்த மாதிரி ஹார்பர்லேயே. இந்த சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி, அதுக்கப்புறம் இந்த போர்ட்லேயே வந்து இவங்க வந்து $8 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்களால். அவ்வளோ சரக்குகள் வந்து குவியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பல் போக்குவரத்துலேயும் நல்ல சரக்கு வருது. இந்த நாட்டிலேருந்து எல்லா நாட்டுக்கும் இவங்க சரக்கு அனுப்புகிறாங்க. இந்தியாவுக்கும் அனுப்புகிறாங்க, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, தாய்லாந்து, அமெரிக்கா வரைக்கும் சரக்கு அனுப்புகிறாங்க. பாருங்கள் கப்பல்கள்லாம் எப்படி இருக்குன்னு, போட் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது இந்த போர்ட்லாம் பார்க்குறதுக்கு. இந்த ஹார்பர் சென்னை ஹார்பரோட நல்லா பெருசாக இருக்குது இந்த ஹார்பர்லாம். அவ்வளோ பணம் வருது இந்த ஹார்பரில். வருஷத்துக்கு $8 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ்னால் எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம். சூப்பராக இருக்குது. எவ்வளோ கண்டெய்னர்ஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். வெள்ளை கலர் வச்சுருக்காங்க பெயிண்ட் அந்த ஊரில் மட்டும். இங்கே பாருங்கள் கண்டெய்னர் ட்ரக் எவ்வளோ வந்துட்டுருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கார்கள் கூட நம்ம இந்தியாவிலேருந்து இந்த ஊருக்கு போகுது, அந்த ஊர்லேருந்து கார்கள் நம்ம ஊருக்கு வருது, பஸ்ஸுங்க, அப்புறம் ட்ரெயின். இந்தியாவிலேருந்து கூட அங்கே போகிறது பெரம்பூர்லேருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் பிரிட்ஜ். இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க அதான் ஜாப்பனீஸ் வந்து இங்கே அட்டாக் பண்ணும்போது, பிரிட்டிஷ் அட்டாக் பண்ணும்போது இந்த பிரிட்ஜை வந்து உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சூப்பராக கட்டிட்டாங்க. அதனால தான் இது பேர் ஃப்ரீடம் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பர்மாவில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிரிட்ஜ் பாருங்கள். நைட் டைமில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோ சேனல் தமிழ்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள்.